2022 இன் பிற்பகுதியில் நான் எனது துணையுடன் கில்மோர் கேர்ள்ஸை மீண்டும் பார்த்து கொண்டிருந்தேன். எபிசோடுக்கு எபிசோட் மற்றும் பகிர்ந்த அனுபவம் என் கண்களை திறந்தது. நான் இளமையாக இருந்தபோது கில்மோர் கேர்ள்ஸை சாதாரணமாக பார்த்தேன். சனிக்கிழமை காலை மயங்கி கிடந்தேன். சோம்பேறியான இளைஞனாக எழுந்திருக்க தைரியத்தை கண்டேன். இப்போது என் 30களில் இந்த புத்தகம் எவ்வளவு நம்ப முடியாத அளவிற்கு எழுதப்பட்டுள்ளது என்பதை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். முடிவில்லாத உரையாடல், அசல் மோனோலாக்ஸ், வேதியியல் மற்றும் கதாபாத்திரங்களின் காலடியில் பரபரப்பான நகரம். இந்த தொடர் உண்மையிலேயே தனித்துவமானது. ஜெனி மற்றும் ஜார்ஜியா மற்றும் குறிப்பிடப்பட்ட தொடருக்கு இடையே விமர்சன ஒப்பீடுகளை செய்யும்போது நாம் அவசரப்படக்கூடாது. இருண்ட கில்மோர் கேர்ள்ஸ் என்று அழைக்கப்படும் ஒற்றுமைகள் வியக்க வைக்கின்றன. ஆனால் அதே கதையின் மற்றொரு மறு செய்கை என்று நம்புவதை விட கதாபாத்திரங்களின் சகாக்களை தேடுவது எனக்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது. ஆனால் வெளிப்படையாக ஜென்னியும் ஜார்ஜியாவும் வழக்கமான டீன் ஏஜ் நாடகத்திற்கு அதிகம் பயன்படுத்தப்பட்டவர்கள். ஒப்பீடு இறக்கக்கூடும் என்று அர்த்தமல்ல, ஆனால் நிகழ்ச்சி என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்கும் போது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு உத்வேகம் தரும் சுயாதீன தொடர். நான் சீசன் 1 முழுமையாக ரசித்தேன். ஆனால் சீசன் 2 திரைக்கு வர எவ்வளவு நேரம் எடுத்தது என்பதுதான் எனக்குள்ள ஒரே வழி. வெளிப்படையாக வசனம் இடுவதும் டப்பிங் செய்வதும் தாமதத்தை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சிக்கான காத்திருப்பு மேலும் வெறுப்பை ஏற்படுத்தியது. நீங்கள் விட்ட இடத்திலிருந்து எடுங்கள். சீசன் 2 ஜென்னி தனது தாயின் ஜார்ஜியாவை பற்றி கற்றுக்கொண்டதை செயல்படுத்த முடியாமல் தனது தந்தையின் வீட்டில் தஞ்சம் அடைவதில் தொடங்குகிறது. மற்ற மனநல பிரச்சினைகளைப் போலவே அதிர்ச்சியும் ஜீனி மற்றும் ஜார்ஜியாவின் சீசன் 2 பெரும் பங்கு வகிக்கிறது. இங்கிருந்து ஜென்னி வளர்ந்து வரும் இளைஞனாக வாழ்க்கையை தொடர முயற்சிப்பதையும் ஜார்ஜியா தனது கடந்த காலத்தை மறைப்பதையும் பார்க்கும் ஒரு குழப்பமான கதை உள்ளது. நகரின் பணக்கார மேயர் பால் என்பவரை திருமணம் செய்து கொண்டு அந்த தங்க சீட்டை சீல் செய்ய தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார். நடிப்பும் அருமை. முக்கிய நடிகர்கள் முதல் துணை கதாபாத்திரங்கள் வரை ஓடும் கதை உண்மையான நம்பிக்கையுடன் நிரம்பியுள்ளது. நடிகர்கள் கதையை விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் வைத்திருக்கிறார்கள். மேலும் விவரிப்பு வளைவு பலவீனமடையும் விரிசல்களில் காகிதத்தை வைக்கிறார்கள். ஆசிரியர்கள் அனைவரையும் பொருத்துவதற்கு கடினமாக முயற்சி செய்கிறார்கள். அதிகமான கதாபாத்திரங்களை கொண்ட கதைகளுக்கு இது ஒரு பிரச்சனையாகிறது. கதாபாத்திரங்கள் புறக்கணிக்கப்படுவதற்கும் பார்வையாளருக்கு சிறிது வரலாற்றை வழங்குவதற்கும் பல வாய்ப்புகள் உள்ளன. ஒரு புதிய காதல் ஆர்வத்தை தேடும் போது மார்க்சின் தனது முன்னாள் நபருக்காக இயங்கும் போது அவளது ஹார்மோன்களுடன் போராடுவதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஜார்ஜியாவை ரகசியமாக ஆவலுடன் பார்க்கும் ஷோவில் லூக்காவாக இருக்கும் ஜோவை பார்த்திருந்தால் நன்றாக வேலை செய்திருக்கும். அதற்கு பதிலாக அனுபவத்தை அவசரமாக உணர இந்த உபகதைகளின் துணுக்குகள் நமக்கு கிடைக்கும். 10 எபிசோடுகள் உள்ளன. ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நீளம்.